ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான தாள்களை தான் அதிரடியாக துலாம் ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ஏப்ரல் மாதம் நடந்துகிட்ருக்கு. ஏப்ரல் மாதத்தில் கிரகங்களுடைய அடிப்படையில் ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறும். அதில் துலாம் ராசிக்காரங்களுக்கு மாறக்கூடிய தலையெழுத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பணம் சேர இந்த டைம் செய்ய வேண்டிய பரிகாரத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். வேலை செய்பவர்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் சம்பளம் வரும். தொழில் செய்பவர்களுக்கு, கடை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வருமானம் இருக்கும். நீங்கள் என்ன செய்தாலும் சரி, உங்களுடைய வீட்டில் தினம் பணத்திற்கு பஞ்சம் இருக்கக்கூடாது. வருமானம் ஏதாவது ஒரு வகையில் வீட்டுக்குள்ளே வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ அதை நினைத்து நீங்கள் இந்த டைம் இந்த பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்கள். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செல்வந்தர்களாக வாழலாம். இந்த ஆங்கில மாதத்தில் இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறது ரொம்ப 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 சிறப்பு. ஸோ இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய அன்னைக்கு அதிகாலை வேளையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடுங்க. நிலைவாசலில் கோலம் போட்டு விடுங்க. பிறகு பட்டையை எடுத்து கொள்ளுங்க. நம்மளுடைய எல்லார் வீட்டு சமையலறையிலும் இந்த பட்டை இருக்கும். அதை எடுத்து நன்றாக பொடி செய்து கொள்ளுங்க. அந்த பட்டையை சின்ன சின்ன துண்டுகளாக உடைத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைத்தா பட்டைப்பொடி உங்களுக்கு கிடைத்துவிடும். பிரியாணிக்கு போடக்கூடிய பட்டையை தான் அரைச்சி எடுத்துக்க சொல்கிறேன். அரைச்சதுக்கு பின்னாடி நிலைவாசலுக்கு வெளியே போங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தவாறு நின்று கொள்ளுங்க. ரூபாய் நோட்டை எடுத்துக்கொள்ளுங்க. 500 ரூபாய் நோட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லை கையில் 500 ரூபாய் இல்லை என்பவர்கள் 100 ரூபாய் 200 ரூபாய் நோட்டை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யலாம், தப்பு கிடையாது. இல்லை அதுவும் இல்லைங்கிறவங்க 10 ரூபாய் நோட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம், தவறு கிடையாது. அந்த ரூபாய் நோட்டின் மேலே இந்த பட்டை பொடியை அரைத்தது இருக்குல்ல, அதை ஒரு ஸ்பூன் வச்சுக்கிட்டு அப்படியே மனதார வேண்டிக் கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் எனக்கு வருமானம் இருக்குது, நான் செல்வந்தராக வாழணும், தினம் பணமழையில் நினைணும், அந்த மாதிரி பாசிட்டிவாக நினைத்து நிலைவாசலுக்கு வெளியில் வீட்டுக்குள்ளே பார்த்தவாறு நின்று இந்த பொடியை அப்படியே ஊதிவிடுங்க. பொடி நிலைவாசலுக்கு உள்பக்கம் பரவிவிடும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துவிட்டு உங்களுடைய அன்றாட வேலையை தொடங்குங்க. அந்த பணத்தை மடித்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. செலவு பண்ண பயன்படுத்திக்கோங்க. இந்த பட்டைப்பொடி எப்படி காற்றில் பறந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததோ அது போல் பணம் உங்கள் வீட்டுக்குள்ளே தினம் வர ஆரம்பிக்கும். அதுதான் பரிகாரம். இந்த மாதத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு இதை செய்தால் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நம்பிக்கை இல்லாமல் செய்யாதீங்க, நிச்சயம் அதற்கான பலன் கிடைக்காது என்பது குறிப்பிடப்படுது. வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் இதை செய்யலாம். கணவருக்காக மனைவி செய்யலாம், மனைவிக்காக கணவருக்கு செய்யலாம். இல்லை கணவர் தனக்குத்தானே செய்து கொள்ளலாம், மனைவி தனக்குத்தானே செய்து கொள்ளலாம். அது உங்களுடைய விருப்பம். இந்த மாதம் முழுவதும் பணமழையில் நனைய இந்த பரிகாரம் நிச்சயம் கை கொடுக்கும். அதனால் துலாம் ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை ஒரு முறை நம்பிக்கையோடு செய்திடுங்க. இதோடு உங்களுக்கு பரிகாரத்தை தொடர்ந்து இப்போ பலன்களை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க அதிரடியாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பொதுவான பலனை சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலனை சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு இனி பொதுவாக கிரகங்களால் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் என்று ஃபஸ்ட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. சோம்பேறித்தனம் எதிலும் இருக்கவே கூடாது. அதோடு அதிக நேரம் கைபேசி பார்க்கக்கூடாது. உங்களுடைய கடமைகளை முதல்ல முடித்து விடணும். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையானது காட்டணும். குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடாது. நேர்மையிலிருந்து விலகாமல் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பெரிய ஆபத்து ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கவனமாக இருக்க பாருங்கள். என்னடா இப்படி கவனமாக இருக்க சொல்கிறனே அப்படின்ட்டு பதற வேண்டாம். கவனமாக இருந்தீங்கன்னா நிறைய நல்லது நடக்கும். ஸோ என்னென்ன நல்லது நடக்கும் அப்படிங்கிறத உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு துலாம் ராசி சித்திரையில் பிறந்த 3-4 பாதங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உழைப்பையே மூலதானமாக கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு ஏப்ரல் மாதம் யோகமானதாக நிறைய நாட்கள் வரப்போகுது. நடைபெற்ற சனி பயிற்சியில் பிரச்சனைகள்லேருந்து உங்களை விடுவிக்கும். எடுத்த வேலைகளில் வெற்றி பெற முடியும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். போராட்டமாக இருந்த வாழ்க்கையில் புதிய பாதை தெரியும். வருமானம் அதிகரிக்கும். வசதி வாய்ப்பு உண்டாகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இனி உங்களிடம் சமாதானம் பேசக்கூடிய நிலை உண்டாகும். திகிரிய வீரியக்காரகனான செவ்வாய் ஏப்ரல் 1 சஸ்துரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இத்தனை நாள் பயந்து பதுங்கி வாழ்ந்து வந்த நீங்கள் துணிச்சலோடு நடைபெறுவீங்க.
எடுத்த வேலைகளை முடிப்பீங்க. அரசு வழியில் தடைப்பட்டிருந்த வேலைகள் முடிவுக்கு வரும். அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும். வம்பு வழக்கு என்றிருந்த நிலை மாறும். வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கவில்லை, ஒரே போராட்டமாக இருக்கிறது என்று புலம்பி வந்த நிலையில் மாற்றம் ஏற்படும். தொழில் லாபம் தரும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். பிள்ளைகள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பளிப்பார்கள். மாணவர்களுக்கு ஏற்பட்ட குழப்பம் விலகும். படிப்பில் ஆர்வம் உண்டாகும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை. அதிர்ஷ்ட நாள் ஏப்ரல் 6, 9. பரிகாரம் அங்காள பரமேஸ்வரர் வழிபாடு செய்தீங்கன்னா வாழ்வில் வளம் உண்டாகும். நெக்ஸ்ட்டு சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உழைப்பதற்கு தயங்காத உங்களுக்கு இந்த ஏப்ரலில் அதிர்ஷ்டமான நாட்கள் இருக்குது. யோகக்காரகன் ராகு 5வது இடத்துல சஞ்சரித்தாலும் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் பார்வை 5வது இடத்திற்கு உண்டாவதால் உங்கள் விருப்பங்கள் அனைத்துமே பூர்த்தியாகும். எத்தனை முயற்சிகள் எடுத்தும் நடக்காத வேலைகள்லாம் இப்போது முடிவிற்கு வரும். செல்வாக்கு அதிகரிக்கும். லாபதிபதி சூரியன் சஸ்துரு ஜெயஸ்தானத்தில் கர்மகாரகன் சனியோடு இணைந்து சஞ்சரிப்பதால் இத்தனை நாளும் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு உண்டாகும். சலிப்பும் வேதனையுமாக வாழ்ந்த நிலையில் மாற்றம் ஏற்படும். வேலைக்காக முயற்சி தோல்வி அடைந்த உங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும். பணியாளர்களுக்கு தடைப்பட்டு வந்த பதவி உயர்வு கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும். சமூகத்தில் உங்களுக்கென்று ஒரு தனி இடம் உண்டாகும். பெரியோர் ஆதரவு கிடைக்கும். உடல் மனநிலையில் ஏற்பட்ட சங்கட விலகும். இழுப்பறியாக இருந்த விவகாரங்கள் முடிவுக்கு வரும். வாழ்க்கை துணையோடு இணக்கமான நிலை உண்டாகும். பெண்களுக்கு நீண்ட நாள் கனவு பூர்த்தியாகும். திருமணத்திற்கு காத்திருந்தவர்களுக்கு தகுதியான வரன் வரும். குழந்தை பாக்கியத்திற்கு இயங்கியவர்கள் ஏக்கம் தீரும். ஏப்ரல் 6 முதல் பாக்கியாதிபதி புதனும் 6வது இடத்துல சஞ்சரிப்பதால் பணவரவு அதிகரிக்கும். வராமல் இருந்த பணம் வரும். வியாபாரிகளுக்கு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்பட்ட கவனக்குறைவு கூட விலகும். சந்திராஷ்டமம் இல்லை. அதிர்ஷ்ட நாள் ஏப்ரல் 4, 6, 13. பரிகார துர்கை வழிபாடு செய்தீங்கன்னா சங்கட விலகும். நன்மை உண்டாகும். உங்கள் நட்சத்திரத்துக்கான பலன்கள் பரிகாரங்கள் இதுதான். ஃபைனலாக விசாக 1, 2, 3 பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒன்றையுமே முன்னதாகவே இருந்து அதற்கேற்ப செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி ஏப்ரலில் யோகமாக இருக்கும். பாகிஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய குரு பகவான் வகர நிவர்த்தி அடைவதால் இதுநாள் வரையில் இருந்த சங்கடம் விலகும். பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உங்களை கண்டு கொள்ளாமல் விலகி சென்றவர்களும் பாக்கிய குருவால் மீண்டும் உங்கள் தாயவே நாடி வருவார். அதாவது தாயை கிடையாது, உங்கள் தயவை நாடி வருவார். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். உங்கள் ராசியை குரு பகவான் பார்ப்பதால் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். சமூகத்தில் செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளுக்கு பட்டம் பதவி தேடி வரும். சிலர் தேர்தலையும் போட்டியிட்டு வெற்றி அடைவீங்க. தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புத்திரர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். அவர்களால் பெருமை உண்டாகும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். ஆத்மகாரகன் சூரியன், கர்மகாரகன் சனி, ஞான மோட்சக்காரகன் கேது, ஞானக்காரகன் குரு என்று இந்த டைம் உங்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால் எடுத்த வேலைகள் யாவும் முடிவிற்கு வரும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சங்கட விலகும். விவகாரத்திற்காக நீதிமன்ற வரை சென்றவர்கள் மீண்டும் பேசி சமாதானம் அடையக்கூடிய நிலை உருவாகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி கிடைக்கும். விவசாயத்தில் ஆதாயம் உண்டாகும். பொன்பொருள் வாகனம் என்று வாங்குவதோடு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை மாறும். மாணவர்கள் அக்கறையோடு படித்தீங்கன்னா பொதுத் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் பெற முடியும். உங்களோட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமல்ல. அதிர்ஷ்ட நாள் ஏப்ரல் 3, 6, 12. பரிகாரம் ஆதி திருவரங்கனை வழிபாடு செய்தீங்கன்னா வாழ்வில் வெற்றி உண்டாகும். உங்கள் நட்சத்திரத்துக்கான பலன்கள் இதுதான். ஸோ துலாம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களும் இதை பார்த்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். உங்கள் ராசிக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக டவுட்டை வந்து கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கான டவுட்டை நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும்.